அனைவருக்கும் வணக்கம். நம்ம தொடர்ச்சி 8th ஸ்டாண்டர்ட் சம் தான் பார்த்துட்ருக்குறோம். பர்சன்டேஜ் சம். அந்த வகையில் பாருங்கள், ஒரு நபரின் வருமானம் 10% அதிகரிக்கப்பட்டு பிறகு 10% குறைக்கப்பட்டால் அவரது வருமானத்தில் ஏற்படும் மாற்றத்தை காண்க. அதாவது ஒருத்தரோட வருமானம் 10% அதிகரிக்குது, அதன் பின்பு என்ன பண்ணுறாங்க, 10% குறைக்கிறாங்க. அப்போ அவர் வருமானத்தில் ஏற்படும் மாற்றம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு நபரின் வருமானம் நம்ம என்னென்னு வச்சுக்கலாம், 100ன்னு வச்சுக்கலாம். ஒரு நபரின் வருமானம் 100. இந்த 100ல் 10% அதிகரிக்கிறாங்க. பாருங்கள், ஒரு நபரின் வருமானம் 100, அந்த 100ல் 10% அதிகரிக்கிறாங்க. அப்போ பாருங்கள், 10% அதிகரிக்கப்பட்டால் 100 ப்ளஸ் அதிகரிக்கிறதுனால நம்ம என்ன போட்டுக்கிறோம், ப்ளஸ் போட்டுக்கிறோம். ஒரு நபரின் வருமானம் 100 ப்ளஸ் 100 × 10/100. ஏன்னா அந்த வருமானத்தில் தான் 10% அதிகரிக்கிறாங்க. அந்த 100ல் 10% அதிகரித்து எவ்வளோ கிடைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். 100 × 10/100. 100 + 100 × 10/100. இப்போ இந்த 100க்கு இந்த 100க்கு அடிச்சு விட்டாலும் மீதி என்ன மட்டும்தான் இருக்குது, 10 மட்டும்தான் இருக்குது. இப்போ 100க்கு 100 அடிச்சிட்டா மீதி என்ன இருக்குது, வெறும் 10 மட்டும்தான் இருக்குது. அப்போ என்ன கிடைக்கும், = 100 + 10 100 + 10. அப்போ 100ஐயும் 10ஐயும் கூட்டி நமக்கு என்னென்னு கிடைக்கும், 110 அப்படின்னு கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா வருமானம் 10% அதிகரிக்கப்பட்டால் பிறகு அந்த வருமானத்தில் பிறகு 10% குறைக்கிறாங்க. அதனால என்ன பண்ணுவோம், 10% குறைக்கப்பட்டான்னா மைனஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம், 10% அதிகரிக்கப்பட்டால் 110ன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம். அந்த 110லிருந்து 10% குறைக்கிறாங்க. 110 மைனஸ் குறைக்கிறதுனால என்ன பண்ணிக்கிறோம், மைனஸ் பண்ணிக்கிறோம். மைனஸ் 110 × 10/100. 110 × 10/100. பாருங்கள், 110 மைனஸ் 110 × 10/100. இப்போ மேலேயும் கீழேயும் பாருங்கள், 10ஆம் படம் அடித்தாலும் 100. இந்த 10ஆம் படம்லாம் 110 அடித்தோம் அப்படின்னா என்ன கிடைக்குங்க, 11 கிடைக்குங்களா. அப்போ 110 மைனஸ் 11. இப்போ 110லேருந்து 11 நம்ம கழிச்சா நமக்கு என்னென்னு கிடைக்கும், 99 அப்படின்னு கிடைக்கும். சொல்கிறது புரியுதுங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம குறைக்கப்பட்டால் எவ்வளோ கிடைக்கிது, நமக்கு 99ன்னு கிடைக்கிது. சரிங்களா? அப்போ அவருடைய வருமானம் நம்ம 100ன்னு வச்சுருந்தோம் இல்லைங்களா, வித்தியாசங்க 100லிருந்து 99 கழிச்சா நமக்கு என்ன கிடைக்கும், 1% கிடைக்கும். புரியுதுங்களா? 99 கண்டுபிடிச்சிட்டு அவருடைய வருமானம் எவ்வளோ, 100. 100லிருந்து 99 கழிச்சோம் அப்படின்னா 1. அப்போ 10% அதிகரிக்கப்பட்டு 10% குறைக்கப்பட்டால் அவருடைய வருமானத்தில் உள்ள வித்தியாசம் எவ்வளோ, 1%. அவ்வளவுதானுங்க. இது எக்ஸாமில் கேட்பாங்க, பாருங்கள். நன்றி.